ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வீக்கெண்டோட விலாக் தான். ஸோ ஒரு சாட்டர்டே ஃபுல்லாக என்னோடய டே எந்த மாதிரி போச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங், ஆர்கனைசிங், அப்புறம் பூஜா ரூம் க்ளீனிங் இருக்குது. அதே மாதிரி என்னோடய ரிட்டன் கிஃப்ட்ஸோட ஆர்டர் ஒன்று இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி தான் என்னோடய டே போச்சு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாட்டர்டே சண்டே நமக்கு ஆஃபீஸ் ஆஃப் இருக்கிறதால ஸோ சாட்டர்டே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வெண்பொங்கலும் சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அடுப்பில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து பொங்கலுக்கு வச்சுட்டேன். அண்ட் மீந்தி வயல் நான் ஒரு குட்டியான மீ டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு பிளாக் காஃபி நானும் என்னோடய ஹஸ்பண்டும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் நைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மழையாக இருந்ததால் மார்னிங் வெதர் வந்து ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்தது கிளைமேட். அதனால என் ஹஸ்பண்ட் பால்கனியில் நின்று அதை பார்த்துட்டே இருந்தார். ஸோ நான் வந்து கேட்டேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா. ஸோ வெதர் நல்லா இருக்குது, அதனால் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். நான் கிச்சன்லேயே உட்காந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து ஒரு பிளாக் காஃபியை குடிச்சாச்சு. ஸோ பொங்கல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட வெண்பொங்கல் கூடவே வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. ஸோ இதை தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வந்து அருமையாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன். ஸோ லஞ்சும் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிடணும்னு நினச்சிட்டு தான் பிளான் பண்ணேன். ஸோ ரசம் அப்புறம் வந்து சாதம் அந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீட்டில் வந்து வேறு வேலைங்கள்லாம் இருக்கிறதால கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான். ஸோ ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஈவினிங் தான் டின்னர் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பெருசாக நான் எதுவும் பிளான் பண்ணலை. ஸோ பெல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து விளையாடிட்டே இருப்பாள். ஸோ அவளுக்கே தெரியாமல் நம்ம வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அவளை வந்து படம் பிடிக்க முடியும், இல்லைனா கான்ஷியஸாக பார்த்துருவா. ஸோ அந்த மாதிரி. அண்ட் அம்மா வீட்டில் இருந்து லாஸ்ட் நைட்டை வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த புளி, அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகா அதெல்லாமே வந்துட்டு. ஸோ நான் இந்த ஒரு டப்பாவில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடும். அது எனக்கு கம்ப்ளீட்டாக 1 வீக் சமையல் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அண்ட் காஷ்மீரி மிளகா வந்து காலியாக இருந்தது. ஸோ அதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து புளியும் வந்து காலியாக இருந்தது, அதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. எனக்கு தேவைப்படுற அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து முரத்தில் வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா அப்படியே நிழலே காய வச்சு கருவேப்பிலை பொடி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நல்லா காற்றாடட்டோன்னு வெளியே வந்து யூட்டிலிட்டி ஏரியாவில் தான் வச்சுருக்கேன். வாஷிங் மிஷின் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வாஷிங் மிஷின் மேலேயே வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சாட்டர்டே சண்டே அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ரீஸ்டாக் பண்ணணும், இல்லை வந்து ஸ்டாக் காலியாக இருக்கா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தமாக செக் பண்ணிக்குவேன். ஸோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து நான் வீக் டேஸில் நல்லா ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீக் எண்டில் வந்து ஃபில் பண்ணிட்டேன்னா நான் சமையல் பண்ணுறப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சமையல் பண்ணுறப்பையும் சரி, ரீஸ்டாக் பண்ணுறப்பையும் வந்து ஏதாச்சும் பொருள் காலி ஆகிடுச்சுன்னா நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பேப்பர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எழுதிடுவேன். அப்போ வந்து எனக்கு ப்ரொவிஷன் வாங்குறப்போ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எதுவும் நான் மறந்து போக மாட்டேன். அதனால் இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜுக்கிட்ட இருக்கக்கூடிய மைக்ரோ ஓவன், அப்புறம் ஏர் ஃப்ரையர், மிக்சர் இது எல்லாமே நீட்டாக ஒரு தடவை தொடச்சி அதுக்கு தனியாக ஒரு கிளாத் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த எல்லோ பேஸில் ஒரு கிளாத் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த வேலை முடித்தோன்னே என்னோடய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்தது. ஸோ அந்த வேலையுமே கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணி பேக்ஸில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஆர்டர். ஸோ இப்படி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறப்போ. அண்ட் இந்த ஜார்ஸ் வந்து இன்னொரு ஆர்டர் இருக்குது. ஸோ அதையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட பூஜா ரூம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டீப் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே நீட்டாக எடுத்து வெளியே வச்சுட்டு எல்லாமே தொடச்சி கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியுமே எல்லா பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சது எல்லாமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி குங்குமம், மஞ்சள் எல்லாமே வச்சு மறுபடியும் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னால் ஒரே நாளில் வந்து பண்ணதால் என்னால் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ நான் ஷூட் பண்ணியிருக்க வீடியோஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்து லைக் ஃப்ரைடே தான் வந்து வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் வருது. ஸோ வரமகாலட்சுமி நோம்பு அன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே பிஸியாக இருப்போம். அதுக்கு முன்ன லைக் ஒரு நாள் வெட்னஸ்டேயில் அந்த மாதிரி மறுபடியும் ஒரு
தடவை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து கோலம்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த விஷயம் பண்ணுறப்போ வந்து நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். ஸோ எனக்கு நல்லா பிடிச்ச மாதிரி நீட்டாக அழகாக உட்காந்து சாட்டிஸ்ஃபைடாக நல்லா திருப்தியாக போடணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் நான் போடுவேன். அண்ட் நான் போட்டிருக்க கோலத்தையே மறுபடியும் பார்த்து ரசிப்பேன். நல்லா இருக்கா, அழகாக வந்திருக்கா, அந்த மாதிரி நான் வந்து கோலம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியே வாசல்லையும் கோலம்லாம் போட்டாச்சு. அண்ட் உருளி வைக்கிறதுக்கான ஒரு இடத்துலையும் கோலம்லாம் போட்டாச்சு. உருளிக்கு வந்து தண்ணி ஊற்றி அதுலேயும் வந்து ரோஜா பூ தான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பூவை எல்லாமே போட்டு வெளியே வாசல்லையும் விளக்கெல்லாம் வச்சாச்சு. வீட்டுக்குள்ளேயே விளக்கு வந்து ஏற்றியாச்சு. கம்ப்ளீட்டாக நம்ம என்ன தான் மார்னிங்லேருந்து வேலை பார்த்துருந்தாலும் அந்த டே வந்து இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் வந்து நம்ம ஒரு விளக்கேற்றி அந்த சாம்பிராணி இதெல்லாமே வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட வீட்டில் வந்து எல்லாமே பண்ணி முடித்த பிறகு இந்த ஒரு பூஜை வைப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் ரொம்பவே எனக்கு திருப்தியாக இருந்தது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து க்ளீனிங் ஆர்கனைசிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபெஸ்டிவலுக்கு கெட் டு கோன்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு ஃபெஸ்டிவல் vlogல பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.